ஒரு வழியா பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுத்துட்டாங்க. வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அப்படின்னு அறிவிக்க காத்திருக்கிறாங்க. திரைமறைவுல அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட இருக்கு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி முதலாக தெரிவிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் கேப்டன் அப்படின்னு புகழப்பட்ட விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவின் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்துச்சு. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் தனிப்பட்ட ஒரு பெண்மணியா நின்று தேமுதிகவை முன்பை விடவும் பலமான கட்சியா மாற்றி காட்டிட்டாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிகவுடன் கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எண்ணம். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் தனிப்பட்ட ஒரு பெண்மணியா நின்னு தேமுதிகவை முன்பை விடவும் பலமான கட்சியா மாற்றி காட்டி விட்டாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிகவுடன் கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் ஏற்பட்ட நிலையில அவரும் கூட்டணி குறித்து பல்வேறு கட்சிகளுடன் பேசிட்டு வராங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் விஜயகாந்த் மேல ஒரு விதமான அனுதாப அலை வீசுது. இது ஓட்டு வங்கியா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரேமலதா விஜயகாந்த் தரப்புல தேர்தலை சந்திக்கிறதுல பண பிரச்சனை தொடர்பாக மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாக்கி இருக்கிறாரு. வருகின்ற தேர்தல்ல ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் 20 கோடி ரூபாய் செலவு செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை நிலவுது. இந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்த் வசம் போதிய பணம் கிடையாது. இது தொடர்பா தான் அவரு அனைத்து கட்சிகளிடமும் கூட்டணி குறித்து பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும், ஒரு ராஜ்யசபா பதவியும் வழங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. அந்த வகையில திமுக மேலிடத்துல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விட்டது. 7 தொகுதிகள் வேணும்னா ஒதுக்கி தரலாம், தேர்தல் செலவுக்கு ஒரு வேட்பாளருக்கு 10 கோடி ஒதுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சு விட்டதா சொல்லப்படுது. இதே போல பிரேமலதா விஜயகாந்த் தரப்புல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க. ஆனா அங்கேயும் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை ஏற்கப்படல. இதுக்கிடையில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கூட்டணி அமையல அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இது தொடர்பா பாரதிய ஜனதா கட்சி மேலிட தலைவரான உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கும்படி வற்புறுத்திட்டு வராரு. அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைச்சு அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கணும், தேமுதிகவை கூட்டணியை சேர்க்கணும் அப்படின்னு வற்புறுத்திட்டு வராங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியுடன் பிரேமலதா விஜயகாந்த் திரை மறைவுல பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக தரப்புல கடந்த தேர்தல்ல ஒரு ராஜ்யசபா பதவி தரதா சொல்லப்பட்டு ஏமாற்றிட்டதா பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டி இருந்தாங்க. இப்போ இது குறித்து எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா கிட்ட பேசும்போது, பழைய விஷயங்களை மறந்து விடுங்க, இந்த தேர்தல்ல நிச்சயமா நீங்க கேட்கிற ராஜ்யசபா பதவி தரப்படும், அதோட நீங்க கேட்கும் 15 சட்டமன்ற தொகுதிகளும் ஒதுக்கி தர, தேர்தல் செலவுக்கான பண வசதியும் டெல்லி பாஜக மேலிடம் உங்களுக்கு செஞ்சு தரும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சதா தெரியுது. அந்த வகையில இப்போ தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு வரும் பிரேமலதா விஜயகாந்த் நடிகர் விஜய்க்கு எதிராகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராகவும் பேசிட்டு வராங்க. அதே சமயம் அவங்க கூட்டங்கள்ல அதிமுகவுக்கு ஆதரவா பேசுகிறார். குறிப்பா அவங்க பேசும்போது அதிமுக தரப்புல கடந்த 2025ஆம் ஆண்டு ராஜ்யசபா பதவி தருவதா கேட்டிருந்தோம், அவங்க 2026ல தரதா சொல்லி இருந்தாங்க, இதனால வருகின்ற தேர்தல்ல ராஜ்யசபா பதவி தருவதற்கு அதிமுக தயாரா இருக்குது, அது மட்டும் இல்லாம இந்த முறை கூட்டணி ஆட்சிதான் அமையும், குறிப்பா தேமுதிக கூட்டணி இல்லாம யாரும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு பேசிட்டு வராங்க. இது தொடர்பா ஈரோட்ல நடந்த கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல பிரேமலதா விஜயகாந்த் கலந்துகிட்டு பேசினாங்க. அப்ப அவங்க பேசும்போது சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டுல அறிவிப்போம், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு, கொலை சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் மதுக்கடைகள் தான், இது மட்டும் இல்லாம மின்கட்டண உயர்வால நெசவு தொழிலை நம்பி இருக்கிறவங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க,
வரி உயர்வால பல தொழில்கள் நசுங்கி இருக்கு. திமுக அளித்த வாக்குறுதிகள்ல 50% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு திமுக மீது வரிசையா குற்றச்சாட்டுகளை அடுக்கி பேசினாங்க. இதன் மூலமா அவங்க திமுகவுடன் கூட்டணி இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவங்க இன்னும் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழகத்துல ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு விஜயகாந்த் தான், இவருடைய இடத்தையும் வேறு யாரும் நிரப்ப முடியாது. தமிழகத்துல ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தல் முடிவு வெளியாகும் போது கூட்டணி அமைச்சரவை அமைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல தேமுதிக இடம்பெறும் கூட்டணி தான் வெற்றி பெறும், அமைச்சரவையில அங்கம் வகிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இதோட பின்னணியில அதிமுக தரப்புல பிரேமலதா விஜயகாந்துக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும்னு பேசப்பட்டதா தெரியுது. அத கருத்துல கொண்டுதான் பிரேமலதா விஜயகாந்த் இப்படி பேசுறாங்க. அவங்க இன்னும் பேசும்போது, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதா கூறி எங்களை ஏமாத்தல. நாங்க 2025ஆம் ஆண்டுல கேட்டோம், அவங்க 2026ஆம் ஆண்டுல தருவதா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மாநிலங்களாக உறுப்பினர் பதவிக்காக கூட்டணி செய்யவில்லை. மக்கள் விரும்பிய கூட்டணியில தேமுதிக இணையும். கடந்த 2011ஆம் ஆண்டு நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மக்கள் விரும்பிய கூட்டணியில விஜயகாந்த் இணைஞ்சாரு. அவர் காட்டிய வழியில 2026 தேர்தல்ல தேமுதிக கூட்டணி முடிவு செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. நிச்சயமா தேமுதிக கூட்டணி அமைச்சரவையில அங்கம் வகிக்கும். தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் தரதா அதிமுக சொன்னது, அது குறித்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மைதான். அது எந்த வருடம் அப்படின்னு குறிப்பிடல. அவங்க ஏமாத்தல, அடுத்த ஆண்டு தருவதா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டார். இதன் மூலமா அவர் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறதா தெரியுது. இதுக்கு இடையில ஏற்கனவே மதுரையில அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் பிரேமலதா விஜயகாந்தை சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. இதனால பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது இறுதி முடிவா தெரியுது. முன்னதா அவருக்கான கதவுகள் திமுக தரப்புல மூடப்பட்டு விட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி.